என்றப்போ நான் வரவேற்கிற மாதிரி அவருக்கு தாமரை பூனா ரொம்ப இஷ்டம். திருச்செந்தூரில் பாருங்கள், அவர் பேரே பூஜாமூர்த்தி. அவர் கையில் எப்போவுமே தாமரை பூ இருக்கும். இந்த தாமரை வரைஞ்சி இந்த பாதம் முருகரோட பாதம் போட்டு ஒரு 5 தீபம் போட்டாலே முருகருக்கு அவர் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் எப்போது ரெகுலராக அதை தான் செய்வேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. முருகர் பாதம் பாருங்கள், விளக்கு தட்டு கீழே அவர் உள்ளுக்குள்ளே வர மாதிரி இந்த தாமரைப்பூ. கேட்காதீங்க தூக்கம் வராதான்னு. தூக்கம் வராது, ஏன்னா ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறனால தூக்கம் வராது. அந்த 2:45 நான் எப்போ எந்திரிச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என் குட்டி பசங்க 4 பேர், பைரவர்கள் 4 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வாக்கிங் விட்டுட்டுருவேன். ஒவ்வொருத்தராக ஒன்றா வந்துடுவானுங்க வீட்டுக்கு. இந்த குட்டி பையன்னு சொல்லிட்டு நேற்றெல்லாம் வீடியோவில் காமிச்சு பார்த்தீங்களா, அவனை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஆமாம், அவன் எந்த சந்துக்குள்ளே போகிற எதிர்வான்னு தெரியல. அவனை மட்டும் பிடிக்கிற கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் வெளியே நிற்பேங்க. அவன் ரொம்ப ஒரு செல்ல பிராணி, எங்களுக்கு உயிர். எனக்கு என்னோடய உயிர் அவங்ககிட்ட தான் இருக்குது. என்னோடய பைரவர் பெரிய பையன். எல்லா மக்களும் நல்லா இருங்க, நல்லா இருக்கணும். அந்த முருகன் அருள் பரிபூர்ணமாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஒரு நோய் நொடி இல்லாமல் எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும். அனைத்து உயிரினங்களும் நல்லா இருக்கணும். அவரோட அருள் என்றைக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். மனதார நானும் அந்த முருகப்பெருமாட்டை வேண்டிக்கிறேன். நம்ம இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வர போகிறதில்ல, கொண்டு போகிறதில்ல. நம்ம அன்பு, அரவணைப்பு, நம்ம செய்கிற தர்ம காரியங்கள், இது மட்டும்தாங்க நம்ம கூட வரும். நம்ம வம்சாவளி நல்லா இருக்குன்னா நம்ம நிறைய தர்ம காரியங்கள் நம்மளால் முடிஞ்சது செய்யணும். நான் சொன்னது ஏதாவது தப்பாக ரைட்டாங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ரொம்ப நன்றிப்பா.